நாட்டுக்கோழியோட இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வேறு தெரிலையே. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி சமையல் தான். அப்பா வந்து இருக்கிறாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. பிடிச்சி கொடுத்தாங்கன்னா சரி இருங்க அந்த சைடாக போய் பார்ப்போம். நம்ம பாட்டுக்கு 2 திறந்துருக்குன்னு கையை விட்டு உள்ளே திறந்துட்டு ஓடி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கிடைக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வெயில் வேறு வந்துச்சு, சீக்கிரம் கோழி பிடிக்கணும். என்ன முடி பிடுங்க எதா இருந்தா என்ன சாப்பிட்றப்ப மட்டும் அது என்னது பயந்துக்கிட்டா எது நீ சித்திக்கிட்டு நின்னுக்கு அது வராது, சுத்தாது, பழசு. எது கேட்டான்டா அந்த சுத்துறதுடா. கடையிலனா ஒரு 10 கோழிக்கு ஒரே தண்ணியா இருக்குமா? 100 கோழிக்கு ஒரே தண்ணி தான். வேதா நீ சாப்பிடுவியா கோழி? சாப்பிட மாட்டியா? ஏன் மட்டன் இப்படியே யாராச்சும் சாப்பிடுவாங்களா? ஆதிவாசி தான் சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்றியா? நீ ஆதிவாசி தானே. அது சுத்தாது பழ. இது கோழி நடிப்பு வேற போடுவான். கிட்டப்பா சாப்பிட்டு எடுத்து தருவாங்க. பசிக்கும்ல. அவன் அன்னைக்கு அங்கே மேலே தான் தூக்கி போட்டானா? அனல் அடிக்கிறார். இன்னும் ஏதாச்சும் வைக்கவா மாட்டேன்? எப்படி உங்க சிஸ்டர் ஜம்முன்னு அடுப்பு? சாணி ஆமாம், ஒரு மாடு தானே இருக்கு. பேஸ்ட் மாதிரி. அடுத்து ராக்கெட் அடுப்பு சார். என்ன இது எடுக்கிற மேல? ஏ என்ன இது? அங்க வேண்டாம், குடிங்குவாங்க. நீ சித்திக்கிட்டு இங்க சித்தப்பாட்டே இரு வா. இப்ப ஹாப்பியா? நீ விளையாடு, நீயும் நானும் விளையாடலாம். போய் எடுத்துட்டு வா. அவனுங்க சேர்த்துக்கவே மாட்டேங்க. நெருப்புல மாட்டுறப்ப அந்த கருகுன ஸ்மெல் அந்த கறியில தெரியும், நல்லா இருக்கும். கரண்ட் அடுப்புல வாட்டுறப்ப அந்த இது தெரிய மாட்டேங்குது, அந்த கேஸ் அடுப்புல. இருக்கு, கட்டையும் இருக்கு, கொடுவாலும் இருக்கு. அப்படி கொடுவா எடுத்துங்க. கொடுவா எங்கடா? கரண்ட் ஆஃபீஸ். எத்தனை நாள் ஆச்சு? நல்லா குளி. இன்னைக்கு க்ளீனாக குளிச்சுட்டு வா. ரெடியாக இருக்கணும்.
கத்தி வேணும்ப்பா. கையிலே மாறி. ஆ சிக்கன்லாம் வெட்டியாச்சு, ரெடி. அப்பா வெட்டி கொடுத்துட்டோ, அப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. எது இது என்னது? கொக்கோ. மதியத்துக்கு ரெடி பண்ணிடலாமா? இதை போய் இனிமேல் குழம்பு வச்சு மதிய சாப்பாடு வச்சு தரமாக சாப்பிட்றலாமா எது? ஓகே. ஞாயிற்றுக்கிழமைன்னா கோழி கறி இல்லைன்னா அந்த நாள் ஓடவே ஓடாது. நம்ம விறவடுப்பு வந்து இப்போ தான் பூசி இருக்கு. மழையில் நல்லா இடிஞ்சு விழுந்ததுனால வெளியில் சமைக்க முடியல. அது இல்லாமல் வெயில் வேற கொளுத்துது. ஸோ உள்ளே சமைச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் வேலையை கிளம்பி எல்லாருமே உடனே கிளம்பி போயாச்சு. ஸோ அதுக்கு மேலே மிளகு சாந்து ஆட்டி ஊட்டினது எதுவுமே நம்ம ஊற்றுனதெல்லாம் எதுவுமே காமிக்க முடியல. ஸோ டேரெக்டாக வந்துட்டு மறுபடியும் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.